இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த ஒரு தடுப்பு சட்டத்தின் கீழ் நிறைய வழக்குகள் பதியப்படுது. சீமான் அவர்கள் மேல இப்போ இந்த எஸ்சி எஸ்டி வழக்கா இருக்கட்டும், இல்ல அவர் கருணாநிதி மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல்வாதிகள் மேல வைக்கப்படுதே. ஒரு அரசு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது என்பது மிக கேவலமான ஒன்று கூட சொல்லலாம். இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு ஜெனரல் மைண்ட் செட் இங்க இருக்கு. அதை உறுதிப்படுத்துற விதமா அரசாங்கம் இன்னைக்கு சீமான் மீது இந்த வழக்கை போட்டுருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். சீமானும் அந்த சண்டாளன்ற வார்த்தையை தவிர்த்திருக்கோம். சாட்டை துறைமுருகன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், ஓகே ஃபைன், எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க அப்படின்னு அவர் சட்டப்படியான விளக்கத்தை கொடுத்துறாரு. சண்டாளன்னு கருணாநிதி அவர்களே எழுதுறாரு, பல இடங்களில் எழுதியிருக்காரு, சினிமாக்கள்ல பாட்டா வருது. கருணாநிதியை இன்சல்ட் பண்ணிட்டாருன்னா கருணாநிதி சண்டாளனா, கருணாநிதி சமூகத்தை சார்ந்தவரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க சீமானை பயமுறுத்துங்க, படம் காட்டுங்க, சீமானை பிடிச்சி உள்ள கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்றைக்கு நாம் தமிழர் உள்ள தம்பிகள் பேசுவோம் இல்லையோ, இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க. சீமான் எப்படி எங்க சமூகத்தில் இருக்கிற இந்த 15வது பிரிவில் இருக்கிற அந்த பிரிவு ஏங்க சண்டாளன்னு இங்க எவனுமே இல்லைங்க. இப்போ ஒரு 10 பேரை காட்ட சொல்லுங்க, சண்டாளனோட சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்கன்னு ஒரு 10 பேரை காட்ட சொல்லுங்க. இந்த 76 பிரிவில் இருக்கிற பல சாதி இன்னைக்கு ஒரே ஒரு இயக்கம் சீமான் மீது போட்டது வழக்கு சரின்னு சொல்லலாம்னா அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கும். நல்வாய்ப்பா இன்னும் அவங்க கூட அதை பத்தி சொல்லலை. எனக்கான அமைப்பு தானே நீ, நான் பாதிக்கப்படுகிற போது நீ போகணும்ல. அதை விட்டுட்டு இங்கே சென்னையில் ஆஃபீஸில் உட்காந்துங்கன்னு சீமான் மேலே போடு, கோமான் மேலே போடு அப்படின்னு சொன்னால் இது எப்படி சரியா இருக்கும்? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், நம்ம தொடர்ந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை உங்க மூலமா நம்ம சேனல்ல விவாதிச்சுட்டு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு உங்ககிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். ஆனா தொடர்ந்து அரசியல்வாதிகள் மேல இந்த ஒரு தடுப்பு சட்டத்தின் கீழ் நிறைய வழக்குகள் பதியப்படுது. இதற்கு காரணம் ஒருவேளை அவங்களுக்கு இதனால ஒரு விளம்பரம் கிடைக்குதோ அப்படின்னு அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்களோ? இதுல உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, விளம்பரமா யாருக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, சீமான் அவர்கள் மேல இப்போ இந்த எஸ்சி எஸ்டி வழக்கா இருக்கட்டும், இல்ல அவர் கருணாநிதி மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல்வாதிகள் மேல வைக்கப்படுதே. இல்ல, பொதுவா ஒரு அரசு இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது என்பது ரொம்ப அது எப்படி மிக கேவலமான ஒன்று கூட சொல்லலாம். ஓகே. ஏன்னா இன்னைக்கு பொதுவாக இப்போ இந்த ஜனங்களை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், வந்துட்டானுங்கப்பா, நான் ஒன்றா பிசிஆர் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த கேஸ் மட்டும் இல்லாமல் இருக்கட்டுமே, நாங்கள் அப்படியே பிடுங்கிடுவோம் அப்படின்னு 1-2 பேர் பேசுகிறத பார்த்துருப்போம். ஆக்சுவலி அப்போ என்ன சொல்லுவானுங்க, இன்னும் கூடுதலாக ஈசிஆர் பிசிஆர்னு வானுவேன், இவங்களுக்கு வேறு வேலை என்ன, இது ஒண்டி தான் இவங்களுக்கு, இல்லைன்னா அவ்வளோதான்வாங்க. நீங்கள் நேச்சுரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்கொடுமைகள் நடக்கிற இடத்துல அந்த சட்டம் அப்ளிகபிளே ஆக்கப்படுவதில்லை. ஒருத்தன் சாதி ரீதியாக டிஸ்கிரிமினேஷன் நடந்தால் அவன் போய் அங்கே புகார் கொடுக்க முடியாது. புகார் கொடுக்க போனாலும் புகார் வாங்க மாட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக அப்படி புகார் ஆச்சுன்னா, இல்லை ஏதாவது இயக்கங்கள் அதை தொடர்ந்து போராடி அதில் ஒரு பெரிய சம்பவங்களை நடத்தி கிடத்தி கெஞ்சி கூத்தாடியில் மிரட்டி உழுந்து பிறண்டு அழுது போராட்ட ரோட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பெரும்பாலும் போடப்படும். எங்கே வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இந்த சமூகத்தில் சில புரோக்கர்ஸ்லாம் இருக்கானுங்க, அவனுங்க போலீஸோட ஒரு கூட்டு வைப்பானுங்க. சார், எதிர்பார்ட்டி செமையாக இருக்கான், ஏதாவது செஞ்சுன்னு வச்சுங்க, ஒரு உழுக்கிடலாம், அதில் உங்களுக்கு இவ்வளோ எங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு பேசி வேணா இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதே தவிர பாதிக்கப்பட்டவர்களால் 1% கூட இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படாது. உண்மையில சொல்லப்போனால் பாதிக்கப்பட்டவனுக்கு இந்த சட்டம் ஹெல்ப் பண்ணுதான்றதே கஷ்டம்தான். நீங்கள் இப்போ நம்ம வேங்கை வேல் கிட்டத்தட்ட 2வது டிசம்பர் வந்தால் 2 வருஷம் ஆக போகுது. என்ன அவங்களுக்கு ரெமெடி கிடச்சிச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமா
இன்னமும் பல இடங்களில் வந்து பட்டியல் சமூக மக்கள் இறந்து போனால் அந்த சடலத்தை கொண்டு போவதற்கு பொது வீதியில் கொண்டு போவதற்கு இங்கே அனுமதி இல்லை. அவன் காசில் அவன் பைக் வாங்கி ரோட்டில் போனால், ஏய் காசு இருந்தா பைக் வாங்கி எங்கள் ரோட்டில் வந்துடுவியா அப்படின்னு எல்லாரும் மறிக்கல. பல சமூகங்களில் ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் நாதாரி இருப்பான். அவனுக்கு வந்து அதை மறிக்கிறான். இங்கே இந்த தமிழ் சாதிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரக்கூடாது, இந்த சமூகம் எப்பவுமே பிரிஞ்சு கிடக்குன்னு ஒவ்வொரு சாதியிலும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவனுக்கு செய்கிற வேலை தான் இது. அப்போது இங்கெல்லாம் ரெமெடி கிடச்சிருக்கோம்ல. பாருங்க, கர்நாடகாவில் இந்த மாதிரி தான் இந்த சுடுகாடு பாதை சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுங்க. ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட 89 கோடி நியரிங், அதான் 89 கோடி போட்டு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான எஸ்சி மக்கள் வந்து இந்த சடலத்தை கொண்டு போவதில் பிரச்சனை இருக்குதோ போடுறா இடத்த எடுத்து போடுறா, ரோடை போடுறா, கவர்மெண்ட் ரோடை, எவன் மறிக்கலாம் பார்க்குறான்டா அப்படின்னு அந்த கவர்மெண்ட் செஞ்சதுங்க. அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் நம்ம ஊரில் பாருங்களேன், வந்து பல சம்பவங்களை சொல்லலாம். இப்போ இந்த நம்ம வேங்கை வயல்லையே ஒன்றுமும் இறந்த பிணங்களை எடுத்து போவதில், அந்த உடலை எடுத்து போவதில் சிக்கல் இருக்குது. நீங்கள் அந்த ஊரில் நீங்கள் அந்த பிரச்சனை வந்து போட சொல்லுவாங்க. போன தடவை வந்து பிரச்சனை வந்தது, அப்போ வந்து அதிகாரிலாம் வந்து முள்ளெல்லாம் வெட்டிட்டு நீங்கள் இந்த வழியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, நம்ம அடுத்த தடவை சரி பண்ணிக்கலான்னாங்க. அடுத்த தடவை போனால் வந்து போனால் 25 வீடு தான் டெய்லி அச்சத்துன்னு இருப்பான். அடுத்த தடவை ஒரு 6 மாதம் கழிச்சு ஒருத்தர் சாகும் போதும் அதே மாதிரி திரும்பவும் முள்ளை வெட்டின்னு தான் கிடந்தாங்க அப்படின்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்போது உண்மையாக இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது இந்த சட்டம் பயன் அளிக்கலை. சட்டம் வந்து தவறான சட்டமா, இல்லை சட்டம் வந்து அவர்கள் வீரியம் இல்லாத சட்டமானா சட்டம் நல்ல சட்டம் தான். இந்த சட்டம் தவறான நபர் கையில் இருக்குது. இல்லை இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நபர்கள் தவறான நபர்களாக இருக்கிறார்கள், இந்த சமூகத்துக்கு எதிரான நபர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு வந்துங்க இந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் ட்ரையல் ஏற்றுனாங்கன்னு வச்சிங்களேன், வந்து போலீஸும் இந்த கோர்ட்டாலின்னு ஒரு போலீஸ் இருப்பார், அவரும் ஏபிபியும் அரசாங்க வக்கீலும் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்போ அந்த தேதியில் நீ என்னென்ன சொல்லியிருக்க, மேஜிஸ்ட்ரேட் கேட்டார்னா ஆமாங்க இந்த மாதிரி நடந்ததுங்க போச்சுங்கன்னு சொல்லணும், கொஞ்சம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தான் ட்ரையல் ஏற்றுவாங்க. எஸ்சி எஸ்டி வழக்கில் அந்த மாதிரி எதுவுமே வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏப்பா கோர்ட்டுக்கு வந்துடுறியா, இவன் கோர்ட்டில் ஏறுவான், அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி யாரா நடந்திருக்கும், அது எப்படி உனக்கு ஞாபகத்து இருக்கும், அப்போ இந்த சாட்சி பிற சாட்சி அப்படின்னு அந்த கேஸும் உங்களுக்கு வந்து வாபஸ் ஆகிடும். நீங்கள் நமக்கு வந்து ஒரு 2021-22 ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அதில் வந்து 5916 வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் போடப்பட்டது. அதில் 570 வழக்கு தான் விசாரணை நிலுவையில் இருக்குது. இதில் இப்போ இது வந்து ஒரு 6000 கணக்கு வைங்களா, 5916 ஒரு 1000 கணக்கு வைங்க. வன்கொடுமை சட்டம் அந்த ஆண்டில் எத்தனை சதவீத வழக்குகள் வந்து தீர்வை நோக்கி போயிருக்கு அப்படின்னா 11%. அப்போ 5000ல் ஒரு 6000ல் 11%னா ஒரு 600 இல்லை ஒரு 700க்குள்ளே ஒரு 650-700 வழக்குக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து தீர்வை நோக்கி போயிருக்கு, தண்டனை ஆயிருக்கு. அப்போது மற்ற வழக்குகள் அப்போ அந்த குற்றம் நடக்கப்படலையா, அந்த சம்பவம் நடக்கப்படலையா. அப்போது இந்த ஒட்டுமொத்த செட்டப் இருக்குல்ல, இந்த செட்டப்பே வந்து இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பல பேர் இருக்கிறான். அதால தான் வந்து இந்த சட்டம் வந்து இந்த நிலைமைக்கு ஆகுது. இப்போ நீங்கள் இதை முதலாக 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நீங்கள் நம்ம அந்த புஸ்தகத்தெல்லாம் படிக்கலாம்ல, தீண்டாமை ஒரு பெரும் பாவம் புண்ணியம்னு என்னென்னவோ போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த சட்டம் வந்து 1976 பிசிஆர் சட்டமாக மாறுது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ், ஒருத்தனோட மனித உரிமைகளை பாதுகாக்கிறது, அந்த மாதிரி அந்த சட்டம் மாறுது. அது 76 மாறிய பிறகும் ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்த மாதிரியோ ஒன்றும் தெரியல. அப்போ இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க ஒரு கமிட்டியை போடுறாங்க. இல்லை நம்ம தமிழகத்தை சேர்ந்த இந்த சமூகத்தை பெரிதும் நேசித்த இளைய பெருமாள் காங்கிரஸில் எம்பியாக இருந்தார். அவர் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டின்னு அதுக்கு பேரை வச்சு ஒரு 4 வருடங்கள் இந்தியா முழுக்க அந்த கமிட்டி ஆய்வு பண்ணுது. ஆய்வு பண்ணிட்டு ஒரு 25 பரிந்துரைகளை அவங்க அரசுக்கு தராங்க. இந்த 25 பரிந்துரைகளை பார்த்தோன்னே எல்லாம் மிரண்டு போயிட்டான்.
இதெல்லாம் வந்து நிறைவேற்றினா உண்மையிலே எல்லாரும் ஈக்குவல் ஆகிடுவான், ம். அப்படி அப்புறம் இவங்களை ஆக்குறது அப்படின்னு அதில் ஒரு 2 கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றினாங்க. அந்த அந்த அறிக்கை கூட இன்னும் முழுசாக வெளியிடப்படலை. அந்த 2ல் ஒன்று வந்து சப்ளான், இந்த சிறப்பு உட்கூறு திட்டம் நம்ம கூட பேசியிருக்கோம்ல, ம். 120 கோடி ரூபாய் எங்கள் பள்ளிக்கூடத்தெல்லாம் கக்கூஸ்லாம் கட்டுறதுக்கு ஒதுக்கி 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 118 கோடி திருப்பி எங்கள் மகான் வந்து அமிச்சிட்டாருலாம் நம்ம தமிழக அரசின் பெருமையெல்லாம் பேசணும் இல்லையா. அந்த நிதி ஒன்று. ஓகே. இன்னொன்று இந்த அட்ராசிட்டி ஆக்ட். அப்போது இது இப்போ 2த்தையும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் 1989ன்னு சொல்லிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த சட்டம் போட்ட பிறகு அந்த சட்டத்துக்கான விதிமுறை வகுக்கலை. இப்போ பள்ளிக்கூடம் கட்டிட்டு இப்போ பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்படும் சொல்லிட்டு ஒன்றும் கடகாலாவது தோணும்ல, ஆமா. அந்த வேலை எதுவுமே செய்யாமல் அப்புறம் வந்து 95ல் தான் அதுக்கு வந்து விதிமுறைகளை வகுக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது நடைமுறையில் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த சட்டத்தில் இப்போ இங்கே பேசிக்காக என்ன சொல்கிறான், இந்த பஞ்சமி நிலங்களை மீட்கிறது, சாதி பெயரை வந்து யாராவது சொன்னாங்கன்னா அதை வந்து தண்டனைக்குரிய நிகழ்வாக மாற்றுறது, அப்புறம் இந்த ரெட்டை கிளாஸு, அப்புறம் சில ஊர்களில் கொண்டு போய் மொட்டை அடிப்பான், மீசை எடுத்துருவானுவன், ஊரை விட்டு தள்ளி வைப்பானுங்க, விரும்பத்தகாத தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகளை அதாவது பொருட்களை ஓகே. வந்து சாப்பிட வைக்கிறது. அதாவது இப்படின்னா அதில் என்ன இதெல்லாம் பூசி என்ன பொருட்கள்னு மரியாதையாக என்ன பேசுறது, பீயை திங்க வைக்கிறது, மூத்தத்தை குடிக்க வைக்கிறது, ஓகே. அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற போது இந்த வழக்கு பாயும் அப்படின்லாம் நம்ம வந்து சார், அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி பேசுறதோ இல்ல தவறா வார்த்தைகளை யூஸ் பண்றதோ இதுல வரும் இல்லையா? தவறாக பேசுறது மட்டும் இல்லைங்க. இப்போ நான் எஸ்சி, நான் பறையர்னு வைங்களேன், என் முன்னாடி ஒருத்தன் சில பாடி லாங்குவேஜில் ஒரு இன்சல்ட் பண்ணுறது, ஒரு மாதிரி இழிவாக பார்ப்பாங்களா, அப்படி இழிவாக பார்த்து நான் அதில் வருத்தப்பட்டால் அதற்கும் இந்த சட்டத்தில் வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் நடக்குதா? இப்போ பல பேர் வந்து சொல்கிறான்ல, ஒருத்தர் 2 பேர் எஸ்சிலாம் வந்து இன்றைக்கி ஜட்ஜ் ஆகிருக்கான்னா நாங்கள் போட்ட பிச்சை முதல்ல அந்த ஆளை பிடிச்சி அதில் போட்டுருக்கணும். இப்போ நீங்களாம் எஸ்சியா அப்படின்னு பொது வெளியில் ஒருத்தரை சாதியை குறித்து இழிவா இல்லை எஸ்சியா அப்படின்னு கேட்குறதும் தப்பு தான். அதுக்கும் வழக்கு போடணும். இந்த மாதிரி தமிழக அமைச்சரவையில் நம்ம இல்லை திமுகவில் இல்லை இந்த சமூகத்தில் இருக்கிற முக்கியமான ஆட்களை வழக்கு போட்டால் பாதி பேர் சென்ட்ரல் ஜெயிலில் களி தின்னு இருப்பான். இப்போ களி இல்லை, நல்ல சிக்கன்லாம் போடுறாங்களா, சாப்பிட்னு இருப்பாங்க. அப்போது இந்த சட்டம் நல்ல சட்டம் தான் உண்மையில். பட் ஆனால் இது நடைமுறைப்படுத்துவதில் ஒரு சிக்கல் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே இந்த சட்டம் சரியாக பயன்படுத்தப்படுவதில்லை. சில இடங்களில் கமர்ஷியலாக வந்து அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து கட்டிங் போடுறதுக்கு சில இடங்களில் இது பயன்படுத்தப்படுது. அதை வச்சு தான் அந்த சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது. உண்மையிலே வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது இந்த சட்டம், ஆமாம், சட்டம் வருவதுக்கு காரணமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமூகத்தில் வந்து ஒரு மேலும் கீழுமான டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. இன்பேலன்ஸ் வந்து எப்பயுமே வந்து சமூகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். அது இந்த இன்பேலன்ஸ் எப்போ வேணாலும் கலவரமாக மாறும், பிரச்சனையாக மாறும் இல்லையா. அப்போ இந்த இன்பேலன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு குறைச்சி 2 பேரையும் சமமாக்கிட்டால் இந்த சமூகம் பொது சமூகம் அமைதியாக இருக்கிறதுக்காக தான் இதை பண்ணது. அப்போது நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். அப்போது இந்த இன்பேலன்ஸை குறைக்கிறது சரி பண்ணுறதுக்காக கொண்டு வந்த இந்த திட்டத்தை சரியாக ஒருத்தன் நடைமுறைப்படுத்த மாட்டான்னா அவனோட எண்ணத்தில் என்ன இருக்கும், இந்த இன்பேலன்ஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தானே. நீங்கள் நம்ம அரசுங்கிறது அது வந்து எவ்வளவோ பவர் வச்சுருங்க. அதாவது எண்ணிக்கையிலா லட்டிகளை வச்சுருக்கு, துப்பாக்கிகளை வைத்திருக்குது, துப்பாக்கி தோட்டாக்களை வைத்திருக்கிறது. இந்த அரசு நினச்சோம்னா ஒரு மாதத்தில் எல்லாமே வந்து சரி பண்ணிடலாம் ஓரளவுக்கு. இதற்கு ஒரு உதாரணம் நான் என்ன பண்ணேன், ஒரு இந்த கடலூர், பெரம்பலூர், அரியலூர் 3 மாவட்டத்தில் ஒரு 100 டீ கடைகள் ரெட்டை கிளாஸ் இருக்கிற கடையாக பார்த்து எடுத்து அந்த கடையை நடத்துகிறவன் யார், அவங்க அப்பன் பேர் என்ன, அது என்ன காவல் நிலைய எல்லைக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து கவர்னர்கிட்ட கொடுத்தேன். ஓகே சார். உடனே கவர்னர் கேட்டார், எங்கள் ஊரில் வந்து ரோட்டில் போகாதன்னுவாங்க, அப்புறம் வந்து சில இந்த கோயில் இந்த மாதிரி இடத்துல பிரச்சனை வரும், கடையில் போய் நீயும் அதே காசு தான் கொடுப்பீங்க, அவங்களும் அதே காசு தான் கொடுப்பாங்க, அப்புறம் என்ன அதில் என்ன டிஸ்கிரிமினேஷனு, ஒன்று நீ கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உனக்கு ஏதாவது அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க நடத்துகிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, நீயும் கொடுக்குற அவனும் கொடுக்குறான், பொது வழியில் கடை வச்சுங்கிறான், இது எப்படி இதை அலோவ் பண்ணுறதுன்னு கவர்னர் ரொம்ப வருத்தப்பட்டு அதை பேசி நான் இம்மீடியட்டாக
ஆக்ஷன் என் எடுக்க மீது ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் யாருக்கிட்ட அனுப்புவார்? அவர்னா தனியாவா வந்து சென்ட்ரல் போலீஸை வர வைக்க முடியும்? நம்ம போலீஸ் தானே வர வைக்க முடியும். நம்ம போலீஸ்கிட்ட போன உடனே கன்சர்ன் கடைக்கு இவங்க போகிறாங்க. போயிட்டு அந்த அக்கம் பக்கத்தில் இருப்பாங்கல்ல அவங்களெலாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இங்கே இல்லை அப்படின்னு எழுதி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அந்த கதையை முடிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து கடந்த முன் பாராளுமன்றத்தில் என்ன வந்து இந்த குறிஞ்சாங்குளம் கோயில் சம்மந்தமான பிரச்சனையில் சங்கரங்கோயில் தாலுக்கா திருவேங்கடம் தாலுக்காவில் நானும் என்னுடைய ஆதரவாளர்களும் நுழைவதற்கு தடை போட்டாங்க. 6 மாதத்துக்கு தடை போட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எப்போ என்னையா இந்த மாதிரி தடை போட்டாங்கன்னு சொன்னோடனே நல்வாய்ப்பாக தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டது. சரி, நான் வந்து ஒரு சாதாரண இயக்க தலைவராக இருக்க தானே என்னை நீ வந்து 141 போடுறேன், நான் வந்து எம்பி வேட்பாளராக வரேன், என்னை எப்படி நீங்கள் ஊருக்குள்ளே மறுப்பீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாலண்டியாக தென்காசி தனித்தொகுதியில் போய் நிற்கிறேங்க. நின்றுட்டு என்னோடய அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் சின்னம் அப்போயே ஒதுக்கப்படுது. அப்போயே கலெக்டர் ஆஃபீஸில் தான் அந்த சம்பவம் நடக்குது. நான் என்ன பண்ணுறேன், பக்கத்து ரூம் தான் கலெக்டர் ரூம். உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி இந்த மாதிரி நான் வந்து இந்த தொகுதியின் வேட்பாளராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன், என் மீது 2 தாலுக்காவில் நுழைவதற்கு 141 போட்டிருக்கேன், நான் ஒரு வேட்பாளர் என்ற முறையில் நான் வந்து பிரச்சாரம் போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த தடையை இருந்து உடனே நீக்கணும் அப்படின்னு கொடுக்குறேங்க கலெக்டர்கிட்ட. மறுநாளே என் மேலே ஒரு 105 ஒன்று போடுறாங்க. 105 ஒன்று போட்டு இதை 107 ஏதோ ஒன்று போட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ஊருக்குள்ளே போகணும், இல்லை இந்த தடையை எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஷூரிட்டியும் ஒரு 50,000 ரூபாய் வந்து ஷூரிட்டி கொடுத்து நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு உண்டான அப்புறம் ப்ரொசீடிங்ஸை பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. என்ன என் ஊரில் நான் போய் வந்து என் காலனிக்குள்ளே போகிறதுக்கு நான் வந்து 2 ஷூரிட்டியை கூட 50,000 வந்து டெபாசிட் கட்டுன்றீங்க, இதெல்லாம் என்னையான்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வந்து நாங்கள் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணோம். நான் வந்து எந்த நோக்கத்துக்காக நின்னனோ கடைசி வரைக்கும் நான் அந்த ஊர் உள்ள விடலை. ஜனங்க அசம்பிளாகி கூப்பிட்ற தூரத்தில் ஜனங்க அசம்பிளாகி நிற்கிறாங்க, இடையில ஒரு 300 போலீஸ் நிற்கிது. நான் ரோட்லேயே ஒரு 3 மணி நேரம் உட்காந்துக்கிறேன். என்னை வந்து நீ அங்கே விட்டாதான் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜனங்க அங்கேருந்து தண்ணிலாம் தந்து கொடுக்குறாங்க, அழுகுறாங்க, ஊழுறாங்க, பிறல்றாங்க. அப்போது அது ரொம்ப ட்ராஜடியான இதாக தான் இருந்தது. அப்புறம் நான் ஒரு 3 மணி நேரம் உட்காந்தோம், என்னை வந்து அந்த ஊருக்குள்ளே விடலை. சரிங்க, நான் அந்த ஊரை கடந்தாவது போகிறேன்னா அதுக்கும் விடலையா? அதெல்லாம் அவங்கெல்லாம் எதிர்பார்ட்டிலாம் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் என்னை ஜீப்பில் ஏற்றி ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் போலீஸ் சுற்றிக்கின்னு வந்து சிவகிரின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து விட்டுட்டு எப்பா சாமி தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாது இதோட அப்படின்னு அனுப்புனாங்க. பாருங்கள், ஒரு 1 கிலோமீட்டரில் கடக்க வேண்டிய தூரத்தை அப்படியே போனால் குனிஞ்சாங்கன்னா அடுத்து சங்குப்பட்டி அப்படியே போயிட்டு போம். அப்போது போலீஸ் வந்து இவ்வளவு மெனக்கெட்டு நின்றுட்டு இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த ஊரில் போலீஸ் பாதுகாப்பு. அப்புறம் நான் வந்து அப்புறம் ஒரு நாள் போனேன்னு வச்சுங்க தேர்தலில் நீங்கள் அந்த மாதிரியான சம்பவங்கள். இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி. ஒரு மக்கள் வந்து அவனோட விளையாட்டு போட்டி நடத்துவதற்கு அவன் ஊரில் வந்து விழா நடத்துவதற்கு கூட இங்கே அனுமதி இல்லை. அதை விட கொடுமை எஸ்சி மக்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 124 பேர் நினைக்கிறேன். அவங்களோட அந்த நம்ம ஐடி கார்டு இருக்குல்ல, நான் இந்திய குடிமகன் என்பதுக்கான அட்டாச்சு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் தாசில்தார் ஆஃபீஸில் வீசி போட்டு வந்துட்டானுங்க. வீசி போட்டு வந்துட்டு ஒரு 5 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க வெறும் எஸ்சிக்கள், பறையர்கள். இப்போ சங்கரங்கோயிலேருந்து நம்ம கலெக்டர் நம்ம தலைமைச் செயலகம் ஒரு 500-600 கிலோமீட்டர் இருக்குமா, 6 நாள் ஆகி ஒன்றும் தெரியல. நான் போய் அன்றைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இறையன்பு வந்து மனிதநேயம் மிக்கவர், நேர்மையாளர், அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. எனக்கு பர்சனலாக கூட அவரை தெரியும், இறையன்போட செயல்பாடுகள் பற்றி நான் வந்து அறிஞ்சிருக்கிறேன். ஒரு நல்ல சமயத்திலோட ஒரு உதவியெல்லாம் பண்ணினார் நாங்கள் விமான நிலையத்தில். அப்போ நான் அவர்கிட்ட போய் இது மாதிரி என்ன விஷயம்னாரு, இது மாதிரிங்க சொன்னேன். இது மாதிரி வந்து ஓட்டர் ஐடி, இந்த ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு 124 பேர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, என்னங்க இந்த அரசு இப்படி கண்டுக்காமல் இருக்குதே அப்படின்னு கேட்டோடனே அவருக்கு அப்படியே மூஞ்சி மாறிட்டு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டார், என்ன அது இதுன்னாரு. அது போய் விசாரிங்கன்னொன்னே அவர் போய் போனங்கன்னு போட்டோன்னே, ஆமாம் சார் இந்த மாதிரி இருக்குன்னொன்னே, இது எப்படிங்க சரியாக இருக்கும், இது வேறு ஏதோ ஒரு கம்யூனிட்டி ஜனங்களாக இருந்தால் இந்நேரம்
ஒரு பெரிய தாக்கமே வந்திருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிறது இங்கே கூட தெரியல பாருங்க, தலைமைச் செயலர்களுக்கும் கூட தெரியல. அப்போ இந்த மக்களை வந்து இந்த அரசு வந்து என்ன மனிதர்களாவே பார்க்கல அப்படிங்கிறத ஒரு கேள்வியா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் உடைய இமீடியட்டாக நான் வந்து அது என்னன்னு பார்க்க சொல்கிறேன்னாரு. அப்போ அந்த தலைமைச் செயலகத்தை விட்டு நான் வெளியே வரதுக்குள்ளே வந்து தென்காசி கலெக்டர்லேருந்து ஃபோன் வருது எனக்கு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஏங்க இன்னும் எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு பாரமாகுதுன்னா உங்கள்கிட்ட ஆஃபீஸில் தானே கொடுத்தோம், சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி நாங்கள் அதை கொடுக்குறோம். ஒரு இந்திய திருநாட்டில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சில உரிமைகளையும் கடமைகளையும் இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கு. அந்த உரிமையை கேட்குறோம். நாங்கள் வந்து சட்டத்துக்கு புறமா எங்களுக்கு அதை கொடு இதை கொடுலாங்களே, சட்டம் வந்து சில அடிப்படையான உரிமைகள் எங்களுக்கு கொடுத்துருக்குல்ல. ஒவ்வொருத்தனோட இந்திய குடிமகனின் வழிபாட்டு உரிமையை நாம் உறுதிப்படுத்தணும்னு இருக்குது. ஒருத்தரோட வாழ்வாதாரத்தையோ அவன் வாழ்கின்ற உரிமைக்கு எதிராக யாரும் நடக்கக்கூடாதுன்னு அடிப்படை உரிமையில கொடுத்துருக்குல்ல. என்னோட ரைட்ஸை தானேங்க நான் கேட்குறேன், சட்டப்படி நான் ரைட்ஸை கேட்குறேன். நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதை தருவதற்கு, இல்லை அதை மறிப்பவரை தடுப்பதற்கு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணாமல் போய் வாங்கிங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லி அதெல்லாம் வாங்க முடியாது, நீங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்கன்னா. அப்போது நீ பாருங்கள், அப்போ எப்படி இப்போ நீங்கள் ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டார், சரியே ஒரு ஆள் தானேயா உடியா இப்போ என்ன ஆகிட போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஊரே பாதிக்கப்படுது. பட் ஆனால் அரசாங்கங்கள் இப்படி தானே இருக்குது. ஒரு 4 பேரை வந்து கொலை பண்ணுறான், வந்து கொலைன்னா அது வந்து அது சொல்ல முடியாத அளவுக்கான ரொம்ப கொடூரமான கொலை அது. அந்த கொலையில் வந்து குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுறாங்க. அதற்கு அப்பீலுக்கு அரசு போக மாட்டேங்குது. இப்போ அரசு அப்பீலுக்கு போகிறோன்னா அந்த 4 பேர் மாற்றி மாற்றி அவனே கொண்டுங்களான்னு சொல்லிடலாமா, அவனே அந்த இதை அறுத்துங்களான்னு சொல்லிடலாமா. அப்போது இப்போ அரசாங்கங்களுடைய பார்வை எப்படி இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அப்போது இதற்கிடையில் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு ஜெனரல் மைண்ட் செட் இங்கே இருக்குது. அதுதான் இந்த அரசியல்வாதிகள் மேலே போட வழக்குகள் அப்படிங்கிறீங்களா. அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக அரசாங்கம் இன்னைக்கு சீமான் மீது இந்த வழக்கை போட்டிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி சீமானும் அந்த சண்டாளன்ற வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். நான் அது ஒன்றும் இல்லை, அவர் சொன்னது சரியில்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா அந்த வார்த்தையை நீங்கள் முன்னாடி பயன்படுத்துனீங்க. இப்போ சாட்டை துறைமுருகன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், ஓகே ஃபைன், எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க அப்படின்னு வந்து அவர் சட்டப்படியான விளக்கத்தை கொடுத்துட்டார். அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, சட்டப்படியான விளக்கம் எனக்கு தெரியாதுங்க, அது இது அந்த பாட்டில் இருந்து நான் படித்தேங்க, முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழக ஆணையம் வந்து எஸ்சி ஆணையம் ஒரு ஆர்டரை போடுறாங்க, உத்தரவு. இந்த மாதிரி சண்டாளன்ற வார்த்தை வந்து இந்த மாதிரியான பிரிவில் வருது, எஸ்சி பிரிவில் வருது, 15வது நம்பரில் வருது, அது வருது, அதை பயன்படுத்தினா தவறுன்றாங்க. அதை வந்து சீமான் வந்து தவிர்த்திருக்கலாம்னா இப்போ அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா சார்? இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்றது அவருக்கு தெரியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சா கூட தெரியலன்னு தான் சொல்லணும். இப்போ அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த வார்த்தையை வழியை யாரும் திணிக்கல, அதுதான் நீங்கள் அதில் பார்க்கணும். அது ஏற்கனவே வந்து அந்த பாடல் இருக்கு, இல்லை இந்த பாடல் தடை செய்யப்பட்ட பாடல், இந்த பாடலை வந்து சீமான் பயன்படுத்தினார் அப்படின்னா பரவாயில்ல. ஏங்க சண்டாளன்னு கருணாநிதி அவர்களே எழுதுறாரு, பல இடங்களில் எழுதியிருக்காரு, சினிமாக்களில் பாட்டா வருது, இவ்வளோலாம் சொல்கிறானுல்ல. நீங்கள் ஒரு பாட்டை, ஒரு பிச்சைக்காரன் நினைக்கிறேன் ஒரு பாட்டு, அதாவது கோட்டாவில் சீட்டு வாங்கி டாக்டர் ஆகிறான். எப்படி கோட்டாவில் சீட்டு வாங்கி டாக்டர் ஆகிறான், தப்பாக ஊசி போட்டு ஆளை கொல்லுறான் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் அரசா? இப்போ கோட்டான்னா இப்போ எஸ்சி மட்டும் கோட்டா இல்லை, அதில் ஒன்று எல்லாத்துலேயுமே இருக்கு, 69% எல்லாமே. 100 பேர் இருக்கிறான்னா 69 பேர் வந்து கோட்டாவில் நின்று பிச்சை எடுக்கிறவன். இவங்கெல்லாம் சொல்கிறானுல்ல, எஸ்சி பயிலுலாம் கோட்டாவில் பிச்சை எடுக்கிறவன்னு. டேய் நான் 18 பேர் அந்த லைனில் நிற்கிறேன்டா, மிச்சம் 50 பேர் நம்ம தம்பிச்சாதிகள் தான், நம்ம ஆளுங்க தான்டா. இது புரியாமல் எங்களை மட்டும் திட்டுறீங்களா? அப்போ இந்த பாட்டுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. இது எவ்வளோ பெரிய இது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சிந்தனை இல்லை இது. அப்போ அந்த கோட்டா அழிஞ்சாதான் வந்து நல்ல டாக்டர்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் படம் எடுத்தார். அடிக்கடி பல விஷயங்கள்லாம் அந்த ஆள் பேசுவார், அந்த ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவர் எல்லாம் பேசுவார். அப்போது அந்த மாதிரி சீமான் ஒன்றும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை, அது எதாச்சியாக வந்து இந்த மாதிரி இருக்குன்னாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வழக்கு தொடுத்த நபர் இருக்கார்ல, புகார் ஒருத்தர் போய் கொடுக்குறாரு, அவரு சண்டாளன் பிரிவை சார்ந்தவர் அல்ல. சரி, கருணாநிதியை இன்சல்ட் பண்ணிட்டாருன்னா கருணாநிதி சண்டாளனா?
கருணாநிதி சமூகத்தை சார்ந்தவரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்போ இந்த கேஸில் வந்து பிரமா பேசலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. சும்மா வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சீமானை பயமுறுத்துங்க, படம் காட்டுங்க, சீமானை பிடிச்சி உள்ளே கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் உள்ள தம்பிகள் பேசுவோம் இல்லையோ, இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கய்யா, இந்த சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுதியா அப்படின்னு சிலர் நியாயமாக பேசுவான். சிலர் என்ன பேசுவாங்க, ஐயோ இந்த சட்டம் இருக்கும் தான் இவனுக்கு ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைக்கு இதை கொண்டு போக. அப்போ நீங்க மறைமுகமா பட்டியல் சமூக மக்கள் மீது ஒரு அவமானத்தை, ஒரு அசிங்கத்தை இவர்கள் திட்டமிட்டு திணிக்கிறார்கள் அப்படின்னு ஆசிய ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளா, ஒரு பறையரா நான் உணர்றேன். இந்த சட்டம் நாங்கெல்லாம் தப்பா பயன்படுத்துறோம் அப்படின்னு பல பேர் இங்க சொல்லுகிறான். அதை உறுதிப்படுத்தும் விதமா இது அமைஞ்சிருக்குன்றது தான் என்னோட பார்வை. நீங்க கேஸை போடுங்க, என்ன வேணாலும் போடுங்க. சீமான் வந்து அதை வச்சுருந்தாரு, குண்டா கஞ்சா வச்சுருந்தாரு, அதை வச்சுருந்தாரு, இதை வச்சுருந்தாரு, அதை பேசிட்டாரு, இதை பேசிட்டாரு, பிரிவினையை பேசிட்டாரு, நாட்டை துண்டாடுறாரு, என்ன வேணாலும் போடுங்க நீங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வழக்கை இந்த மாதிரி பயன்படுத்துவது என்பது ஒரு பொது வெளியில் ஒரு நல்ல சிந்தனையை ஏற்படுத்தாது. இல்லை சார், நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருவேளை சீமான் மேலே இந்த வன்கொடுமை SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அவர் மேலே வழக்கு தொடுத்தா அவருக்கு மக்கள் மேலே இருக்கிற பார்வையோ இல்லை மக்களுக்கு அவர் மேலே இருக்கிற பார்வையோ குறையும். ஒருவேளை இந்த சமூகத்துடைய மக்கள் வந்து சீமானை எதிர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கூட அவங்க பண்ணியிருக்கலாம். அப்படின்னா இப்போ நான் எதிர்த்துருப்போம்ல, சீமான் எப்படி எங்கள் சமூகத்தில் இருக்கிற அந்த 15வது பிரிவில் இருக்கிற அந்த பிரிவு ஏங்க சண்டாளன்னு இங்கே வந்து எவனுமே இல்லைங்க. இப்போ ஒரு 10 பேரை காட்ட சொல்லுங்க, சண்டாளனோட சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்கன்னு ஒரு 10 பேரை காட்ட சொல்லுங்க. இந்த 76 பிரிவில் இருக்கிற பல சாதி இன்னைக்கு ஆள் இல்லவே இல்லை. என்ன அப்படி இருக்கிற போது என்னமோ இதை பயன்படுத்தி என்னமோ இவர் சொல்லிட்டாரு போயிட்டாரு வந்து. இப்போ நீங்கள் இன்னைக்கு சரி நான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இயக்கம் இதை ஆதரிச்சிருக்குது? எங்களுக்கான இயக்கங்கள் இதை ஆதரிக்கணும்னா ஒரே ஒரு இயக்கம் வந்து சீமான் மீது போட்டது வழக்கு சரின்னு சொல்லலாம்னா அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கும். நல்வாய்ப்பா இன்னும் அவங்க கூட அதை பற்றி சொல்லலை. சொன்னால் அதுக்கான ரியாக்ஷன் வந்து இந்த மக்கள்கிட்ட இருந்த என்னையா நீ அவங்க கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி உங்கள் சட்டத்தை வந்து தப்பாக பயன்படுத்துது, இல்லை நம்ம சட்டத்தை தப்பாக பயன்படுத்துனா அதுக்கு நீங்கள் துணை போகிறீங்க அப்படின்ற பேச்சு வந்துருன்றதுக்காக அவங்களும் வந்து இதில் வந்து கடந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதால் சீமானுடைய செல்வாக்கு உயருமே தவிர அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அவப்பெயர் இன்னும் கூடுமே தவிர இதில் வேறு ஒன்றும் பெருசாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 வருஷமாக வந்து பீத்தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறான், அங்கே போய் இந்த கமிஷன் போய் பார்க்கறதுக்கு இது வரைக்கும் வக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. பல பேர் வந்து பல இடங்கள் தாக்கப்படுகிறார்கள், பல கோயில்களை நுழைய முடியல, அங்கெல்லாம் போய் அடிப்பட்டவனு போய் என்னையா ஆச்சு ஏதாச்சு, நீ எனக்கான வந்து அமைப்பு தானே, நீ நான் பாதிக்கப்படுகிற போது நீ வந்து போகணும்ல. அதை விட்டுட்டு இங்கே சென்னையில் ஆஃபீஸில் உட்காந்துங்கன்னு சீமான் மேலே போடு கோமான் மேலே போடு அப்படின்னு சொன்னால் இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு சமூகத்தினுடைய நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஒரு சமூகத்தினுடைய பெயரை கேட்டு நீ இந்த சமூகத்தை சேர்ந்தவனான்றது கேட்கறதே சட்டப்படி ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ அப்படி கேட்காம நீ எந்த ஊரை சேர்ந்தவ, உங்களோட பேர் என்ன, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு இன்டைரக்டாக இப்படி சில கொஷின்ஸ்லாம் வருது இல்லையா சமூகத்தில். தன்னுடைய ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிற வர இந்த எதிர்மறையான கேள்விகளோ இல்லை அதர் சார்ந்த இந்த கேள்விகளையோ எதிர்கொள்ளணும், இல்லை அதுவும் ஒரு தப்பு தானே. அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க ஊர் பேர் சொன்னாலே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க? நீங்கள் இதுக்கு சரியான உதாரணம் சொல்ல போனால், முன்னாடிலாம் போலீஸ் ஸ்டேஷன் பண்ண வச்சிங்களேன், புகார் கொடுத்தா புகாரில் பார்ப்பாங்க. இப்போ மூர்த்தி சனாப் தனபால் இருக்குமா, அப்புறம் அப்பா பேர் தனபாலா, உங்கள் தாத்தா பேர், நீங்கள் என்ன ஊர் வரும், சொந்த ஊர் அப்படின்வாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஊரை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் அவர் அந்த ஊரில் பக்கத்துக்கு இதில் எங்கன்னா இருந்தாருன்னா அந்த ஊரில் எங்கே இந்த தெருவா அடுத்தடுத்து இந்த கேள்விகள் வரும். அதான் கேட்குறேன். இப்போ நம் ஒரு சிலர் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, இப்போ என் சாதி தெரியும் அதானே சார், நான் SC தான், இப்போ என்ன சார், அப்படி கேட்கலையா, என்னாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டேன் அப்படின்னு. இந்த ஊரை கேட்கறதே பெரும்பாலும் சாதியை தெரிஞ்சுக்க, உங்கள் அப்பா நான் எப்படியாவது நம்ம தாத்தாக்கு தான், அதாவது SC கேள்வின்னா பேரின் பின்னால் தன் சாதியை போடாமல் இருக்கலாம், மற்றவங்க போட்டுருவாங்கல்ல. இவங்களுக்கு நோக்கம் வந்து ஊருக்கு இருக்கார் மேலே அவனையாவது நம்ம வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துடக்கூடாது,
Okay. ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா 4 பேர் வந்து எப்படி எங்கால இந்த மாதிரி பண்ணீங்க போனீங்க வந்துருவீங்கன்னு கேட்டுருவான். கேட்பாங்க. நம்ம சிக்கலில் மாட்டிப்போம். எஸ்சின்னா பரவாயில்ல அப்படின்றது மாதிரி தான் இது கேட்கறது. அது இதுவும் நான் என்னை பொறுத்தவரைங்க இதை சொல்லணும்னு சொல்கிறேன். Okay, sir. நீங்கள் தமிழ் சீனிவாசன் சொல்லுவார், உன்னை யாராவது நீ பறையனா கேட்டால் ஆமாம் நான் பறையன்னு சொல்லு. இது என்னது இது? அதாவது இன்னொருத்தன் இந்த பறையர்னா ஏய் கேவலமானவங்கப்பா, அவங்களா கொஞ்சம் கீழானவங்கப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு சிலருக்கு இருக்குல்ல, எல்லாருக்கும் இல்லை, ஒரு ஒரு சிலருக்கு இருக்குல்ல. அது வந்து அங்கே ஒரு சிலருக்கு, எங்கள் சமூகத்தில் பெரும்பான்மையானவனுக்கு பறையன்னா ரொம்ப கேவலம் தான் போலுது அப்படின்னு இவனே வந்து மறைக்கிறான். இவனே மறைக்கிறான். இதுதான் பிரச்சனை. இங்கே சாதி ஒழிப்புன்னு ஒரு நாடகம் போடுறானோல்ல, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. என்ன புடுங்குற விடுதலை? ஒரு 70 வருஷம் நீங்கள் சாதியை கீச்சிருவீங்களா? நாளுக்கெல்லாம் டே பை டே வந்து சாதிய டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக தான் ஆகுது. சாதி டிஸ்கிரிமினேஷன் போகலையே ஏங்க. நீங்கள் இப்போ இந்த ஆணவ கொலையெல்லாம் நடக்குதுல்ல, நீங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆணவ கொலை எங்கேயாவது நடந்திருக்குமா? எங்கேயோ 1-2 நடந்திருக்கும். ஆனால் இப்போ ரெகுலராக நடக்குதுல்ல. இப்போ இந்த கோயில் பிரச்சனைலாம் வருதுல்ல, இப்போ ரெகுலராக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான இந்த பிணங்களை எடுத்து போகிறதில்ல, சடலங்களை எடுத்து போகிறதில்ல பிரச்சனையை நம்ம அடிக்கடி பார்க்குறோம்ல. அப்போது இது நாகரிகம் வளர வளர கூர்மையாகுது. அப்போ எங்கே அவங்க சாதி ஒழிப்பு அப்படி ரிவர்ஸில் போதா அப்படின்னு தெரியல. அதனால் என்னென்ன சாதிகள், அதாவது ஒரு சாதி தான் வந்து ரொம்ப கேவலமானவனே நினைத்து கொண்டு இந்த சமூகத்தில் வாழும். அந்த சமூகம் ஏய் நீ என்ன சாதி, நான் என்ன சாதி, உன்ன மாதிரி நானும் சாதி தான். சொல்லப்போனால் தமிழகத்தில் இருக்கிற இந்த தமிழ் சாதிகளுக்கு எல்லாத்துக்கும் மூலமான சாதி பறையர் சாதி தான். பறையருங்கிறது ஒரு சாதி இல்லை, அது ஒரு இனம், ஒரு பேரினம். இந்த இனத்தில் இருந்தால் பல்வேறு காலகட்டங்களில் இந்த உட்பிரிவு சாதிகள் வந்து வந்திருக்கு. இந்த உண்மையை புரிஞ்சுக்கின்னு முதல்ல அவங்க வந்து கேவலமாக ஏப்பா எங்களை நீங்கள் கேவலமாக நினைக்காதப்பா அப்படின்னு சொல்கிறத விட, நான் உனக்கு கேவலமானவன் இல்லை பார்த்துக்க, நான் வந்து உன்னை விட மேலானவன், ஆனால் இப்போ நீ நானும் ஒன்றுன்னு சொல்கிற நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல இந்த சமூகத்தில் இருந்து சொல்லணும். இன்றைக்கி வந்து பிற சமூகங்கள்லேருந்து பல பேர் இதை சொல்கிறான். நாங்கள் வந்து பறையர் சமூகத்தில் தான் பிரிஞ்சிருக்கோம், எங்கள் தாய் செய்தி அது, டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பேர் அதை வெளிப்படையாகவும் இன்றைக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ நீங்கள் நேற்று கூட புறநானூற்று பறையர்கள்னு நம்ம எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதி அதை வெளியிட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தமிழ் சாதிகளும் அதில் வந்து கலந்துக்கின்னு எங்களுடைய தாய் சாதி பறையர்குடி தான் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு நேற்று வெளிப்படையாக பேசினாங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகுது. வன்னியர், உடையார், செட்டியார், தேவர், அப்புறம் ஒரு நம்ம நாடார்கள், இந்த மாதிரி பல சாதிகள் வந்து நேற்று அந்த விழாவில் கலந்துருக்காங்க. இங்கே என்னென்னா இந்த ஒற்றுமை வந்து விடக்கூடாதுன்னு இங்கே பல பேர் நினைக்கிறான். இப்போ வன்னியரும் பறையருமே சேர்ந்துடக்கூடாதுன்னு பல சதி இங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நடக்குது, அதுவும் நடக்குது. அதால் சாதி வந்து ஒழிக்கிறதுங்கிறது நடக்காது. சாதிய டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கலாம். அது சட்டத்தின் மூலமாகவும் ஒழிக்கலாம், இல்லை விழிப்புணர்வு மூலமாகவும் ஒழிக்கலாம். பட் எதாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்தால் இங்கே வந்து ஒரு அமைதி நிலவும். அதை அமல்படுத்துகிறவன் அதை நினைக்கணும். அதுதான் இங்கே ஒரு பெரிய சிக்கல் தமிழகத்தில். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம்னு நம்ம எல்லா புத்தகங்களையுமே படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை நடைமுறையில் கொண்டு வரோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய அரசாங்கமும் அதில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தலை. அட்லீஸ்ட் வரக்கூடிய இந்த தலைமுறையாவது தீண்டாமை ஒரு பாவச் செயலுன்றதை தெரிஞ்சு அது இந்த வழியில் நடந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படலாம்ன்றது நம்ம சேனல் மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.